இப்போ இன்னைக்கு அமாவாசை, அது இந்த புரட்டாசி இதில் வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க, கதிர்வீச்சு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தியானம் பண்ணுறதா ரொம்ப நமக்கு வந்து ஜபம் வந்து 1 மணி நேரம் பண்ணால் கூட அந்த 10 மணி நேரம் பண்ணதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி குழு ஆரம்பிக்கும். நம்ம வந்து பக்தி மார்க்கத்திலேயே வந்து பக்தி மார்க்கம் கிடையாது நம்ம வழிகளில் இந்த 9 நாள் மட்டும் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் தொடர்ந்து தியானம் பண்ண சொல்கிறாங்க. பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குமா. நம்ம வந்து பகலில் பண்ணோம் இல்லையா, அது நைட்டில் இன்னைக்குலேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம எல்லாருமே செய்வோம்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. பகலில் நம்ம வேலையும் எடுக்க முடியாது. எப்படியாவது நீ தூங்கினாலும் தூக்கம் வராது அப்படின்னாலும் பரவாயில்ல. பகலில் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் குறைச்சாதான் நைட்டு டயர்டாகாது. இந்த 9 நாள் தொடர்ந்து நம்ம சித்த வித்தியார்த்தி கட்டாயம் தியானம் பண்ணணும். சரியா? அவங்களாம் கோயில் அதெல்லாம் இது பண்ணுறாங்க, நம்ம தியானத்தை பண்ணுவோம். ஏன்னா வந்து நவராத்திரி எல்லா விஷயமும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதான் செய்யுது. நம்ம வந்து இதை வந்துருந்தா அதை போய் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதை வந்து சரியான நம்ம அப்ரோச் பண்ணாமல் இருக்கும், அதுதான் ஒன்று. அதனால இன்னையிலேருந்து எல்லாரும் கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். கரெக்டாக சரஸ்வதி பூஜை வரைக்கும் நைட்டில் தியானம் பண்ணுவோம். பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உடம்பு நல்லா வச்சுக்கோங்க. பகலில் கொஞ்சம் டயர்டாக வச்சுக்கிட்டு நைட்டில் எவ்வளோ முடியோ கொஞ்சம் பண்ணுங்க. அது என்னோட இது. நான் ஒரு நிறைய இதில் படித்தா கேட்டிருக்கேன். நான் வந்துட்டு பாபா அந்த என்ன பண்ணுவோம் இல்லையா அவர் அதுதான் சொல்றாரு, இந்த புக்கில் சொல்றாரு, இந்த 9 நாள் வந்து தியானம் வந்து ரொம்ப பண்ண சொல்றாங்க. அது நம்ம சாதாரண மனிதர் பண்ணாலே எஃபெக்ட், நம்ம எல்லாம் சித்த வித்தியார்த்தி பண்ணால் எவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் இல்லையா. அதனால பண்ண நம்ம காலையில் உள்ளவங்க மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால கொஞ்சம் எல்லாரும் தியானம் கொஞ்சம் பண்ணுங்க, அவசியம் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். அதுதான்